ஹலோ! ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட் எடுத்துட்டு, அந்த கார்ட்ல இப்படி நான் வரையிற மாதிரி நீங்களும் இந்த ஃப்ளார வரைஞ்சிருங்க. ஃப்ளவர் வரைஞ்சா மட்டும் போதுமா? கூடவே அது கூட நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னொரு ஸ்டெம், அந்த ஸ்டெம்ல இருந்து இன்னொரு குட்டி ஃப்ளார், அந்த ஃப்ளார் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய லீஃப், அந்த லீஃப் வரைஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு சின்ன டெய்ஸி மாதிரி ஃப்ளார், இது எல்லாம் வரைஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவா கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளார ஹோல்டு பண்ணி வச்சிருக்க பாஸ்கெட். இது எல்லாத்தையுமே மொத்தமா இப்ப நான் வரைய போறேன். இத வரைஞ்சு, இதுல நம்ம கியூட்டான ஒரு வால் டெக்கர் அண்ட் ஹோம் டெக்கர் ரொம்பவே அழகா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்க மாதிரி நம்ம பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து அது எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, வரையிற பார்ட் ஓவர். நெக்ஸ்ட்டு கம் பார்ட். அது என்ன கம் பார்ட் அப்படின்னா, கம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிடணும். ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிபாண்ட் நான் இதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்க ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் க்ளூ ஆர் கலர்லெஸ் க்ளூ எது வேணாலும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, நம்ம வீட்ல அரிசி இருக்கும் இல்லையா? அந்த அரிசிய நீங்க எடுத்துக்கோங்க. அந்த அரிசிய எடுத்து இதில தூவி விட்டுடுங்க. ஸோ தூவி விடுறது அப்படின்றது பார்க்கும்போது, போர்ஷனா பிரிச்சு பார்ட்டா பண்ணுங்க. இல்லன்னா எந்தெந்த டீட்டெயில் எங்கெங்க வரைஞ்சிருக்கோன்னு தெரியாம நம்ம கன்ஃப்யூஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால இத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா கம் அப்ளை பண்ணிட்டு, ஒரு ஒரு ஃப்ளார், ஒரு ஒரு பெட்டல், அதுக்கப்புறமா பாஸ்கெட்ன்னு அப்படி நீங்க அரிசிய தூவுனீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வேல முடிஞ்சிரும். மொத்தமா நீங்க கம் அப்ளை பண்ணிட்டு அரிசிய தூவுறதுக்குள்ள கம் காய்ஞ்சிரும். ஒழுங்கா ஒட்டாது. ஸோ இதெல்லாம் நல்லா நம்ம நோட் பண்ணிட்டோம்னா, இந்த கிராஃப்ட் பண்ணும்போது நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இதில இருக்க டிப்ஸ் எல்லாமே ஐ ஹவ் ஷேர்ட் யூ. ஸோ எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல் அண்ட் ஈஸியா இருக்கணும் இந்த கிராஃப்ட் பண்ணும்போது அப்படின்றதுக்காக தான் ஐ அம் ஷேரிங் ஆல்சோ த டிப்ஸ். ஸோ ஆல்வேஸ் செப்பரேட் as a portion, apply the gum and sprinkle the rice. ஓகே. ஸோ இது ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி அழகா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சுட்டு இத நம்ம எடுக்கணும். ஸோ இது காயறதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கம் காயறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் ஆகும். இல்ல 2 ஹவர்ஸ் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ நல்லா வந்து இதில அழகா இந்த மாதிரி இந்த ரைஸ் ஃபுல்லாவே அந்த எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா, கம் அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லா இதில தூவி விட்டுடுங்க. ஸோ 2 ஹவர்ஸ் இத டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அதுக்கு மேல கொஞ்சம் லைட்டா பிரஸ் பண்ணி மட்டும் விடுங்க. சம்டைம்ஸ் நீங்க பிரஸ் பண்ணும்போது உங்க கையோட அரிசியும் சேர்த்து ஒட்டிட்டு வந்துரும். அது மட்டும் ஆகாம அப்படியே நல்லா கொஞ்சம் டேப் பிரஸ் பண்ணி இந்த மாதிரி 2 ஹவர்ஸ் காய வச்சதுக்கப்புறமா இத வந்து இந்த ரைஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ எது எது ஒட்டியிருக்கோ கம் போர்ஷனில் அது மட்டும் அந்த கார்டில் நிற்கும். மீதி எல்லாமே வில் கம் லைக் திஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கப்புறமா இப்போ கலரிங் கொடுக்கறதுல தான் இன்னைக்கு முக்கியமான விஷயமே இருக்குது. ஏன்னா நான் வைப்ரண்ட் டார்க் அண்ட் ஷார்ப் கலர்ஸாக கொடுக்க போகிறேன். ஸோ தட் த ரிசல்ட் வில் பி வெரி குட். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்களும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பர்பிள் கலரில் ஃபஸ்ட்டு வந்து அந்த டைஸி ஃப்ளார்க்கு கொடுத்துட்றேன். யூஸ்வலாகவே டைஸி அப்படின்றது ஒயிட் கலரில் இருக்கும், இல்லை yellow கலரில் இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது வந்து கான்ட்ராஸ்டாக கலர் கொடுக்க போகிறேன்னு சொன்னதுனால இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிரேப் வயலட் இருக்கும் இல்லையா, அது வந்து கொடுக்குறேன். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த இருக்கிற எல்லா பெட்டல்ஸ்க்குமே நம்ம இந்த மாதிரி இந்த கிரேப் வயலட் கலரை அழகாக கொடுக்கணும். ஸோ கலர் அடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே வந்து சாதாரணமாக பேப்பரில் பெயிண்ட் பண்ணுற மாதிரி யூ ஷுடன்ட் பெயிண்ட். அதுக்கு பதிலாக இதில் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் தட்டி கொஞ்சம் கலர் அடித்து கேப் இருக்கிற இடத்துலலாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பேஷண்ட்டாக பண்ணலாம். இந்த கிராஃப்ட் பண்ணும்போது யூ வில் ஃபீல் வெரி மச் ரிலாக்ஸ்ட். ஏன் அப்படின்னா, இதில் இருக்கிற அந்த கிரெயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் கலர் நீங்கள் கவர் பண்ணும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ whenever you feel depressed, whenever you feel very hectic with your day schedule, please try this craft idea. As soon as completing your craft, you'll feel relaxed. Trust my words. ஸோ நீங்கள் ரொம்ப ஹெக்டிக்கான டே, இன்னைக்கு என்னடா இது இவ்வளோ போர் அடிக்குது, ச்சே இன்னைக்கு என்னடா இது இவ்வளோ வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிராஃப்ட் வந்து இவ்வளோ பெருசாக தான் நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வரைஞ்சிருக்க அந்த ஃப்ளார் மட்டும், வெறும் அந்த ரெட் ஃப்ளார் மட்டும் நீங்கள் வந்து வரைஞ்சி ட்ரை பண்ணலாம் இந்த ரைஸ் ஆர்ட். இல்லைனா அந்த பாஸ்கெட் மட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷன்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவ்வளோ பெருசாக என்னால் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க சின்ன சின்ன போர்ஷன்ஸாக இதே கார்டில் நீங்கள் அழகாக வரைஞ்சி ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச நீங்கள் பிளாக் சார்ட் யூஸ் பண்ணலாம், நார்மல் ஒயிட் சார்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வீட்டில் நம்ம துணிலாம் வாங்கும் போது அதில் ரேப் பண்ணி கொடுக்குற கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுங்கள். எப்பவுமே புதுசாக ஒரு பொருள் வாங்காதீங்க. நம்ம மோஸ்ட்லி கிராஃப்ட்டுக்காக புதுசாக பொருள் வாங்குறோன்னா அது வந்து கிட்டத்தட்ட பெயிண்டாக இருக்கணும், கம்மாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இமீடியட்டாக இது வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நிறைய பொருள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிறதுலாம் சும்மா விட்டுறாதீங்க. அதெல்லாத்தையும் ஒன்று ரீயூஸ் பண்ணுங்கள், இல்லை ரீசைக்கிள் பண்ணுங்கள்.
இல்லைனா குப்பையில் பிரித்து கொடுக்குறாங்க இல்லையா, மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு, சாரி, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு, அந்த மாதிரி பிரித்து போட்டுருங்க. ஏன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் இந்த கிராஃப்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதில் ரைஸ் கிரெயின்ஸ் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அரிசிய போய் வேஸ்ட் பண்றீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா இருக்க வேற எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா, குட்டி பசங்களுக்கு கூட இன்னைக்கு கிண்டர் கார்டன்ல ரைஸ் யூஸ் பண்ணி, தால், பருப்பு யூஸ் பண்ணி இந்த மாரிலாம் கிராஃப்ட் பண்றாங்க. ஸோ, அதோட ஒரு எக்ஸ்பான்ஷனா தான் இன்னைக்கு நான் இந்த கிராஃப்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட ஐடியா யூஸ் பண்ணி. ஸோ, இந்த கிராஃப்ட்ட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரைஸ் வேஸ்ட் பண்ண மனசு இல்ல, அரிசி பருக்கைகள எனக்கு வேஸ்ட் பண்ண மனசு இல்ல அப்படின்னு இருக்கவங்க, வேற ஏதாவது ஒரு பொருள் வந்து யூஸ் பண்ணி இதில நீங்க பெயிண்ட் பண்ணலாம். இல்ல நான் இந்த பெயிண்டிங் மட்டும் பண்ணிக்கிறேனே, நான் எதுவும் இதில ஒட்ட மாட்டேன் அப்படின்னாலும் தட்ஸ் யுவர் விஷ். ஓகே. ஸோ இது என்னோட ஐடியா. ஐ ஹவ் ஷேர்ட் இட். ஸோ பிடிச்சிருந்தா பாருங்க. பிடிக்கலனாலும் பாருங்க. உங்களோட கமெண்ட்ட கீழ சொல்லுங்க. ஃபைன். ஸோ ஐ அம் ஹேப்பி அண்ட் ஆல்வேஸ் ரெடி டூ வாட்ச் ஆல் யுவர் கமெண்ட்ஸ். ஃபைன். ஸோ இந்த மாதிரி நம்ம இது ஃபுல்லா கலர் அடிச்சதுக்கு அப்புறமா இதில ஃபுல்லா பிளாக் கலர நம்ம என்ன பண்றோம்னா, கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஓரங்கள்ல குடுக்குறோம். பிளாக் தான் இத ஹைலைட் பண்ணி நமக்கு காட்டப்போது. இல்ல நீங்க ஒயிட் கலரும் குடுக்கலாம். ஒயிட் கலர் குடுத்தீங்கன்னா, அது வேற மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ல இருக்கும். பட் பிளாக் கலர் குடுக்கும்போது, இந்த எல்லா கலரையும் இந்த மாரி அட்ராக்ட்ஃபுல்லா வந்து காட்டும். ஏன்னா, பிளாக் எப்பவுமே அட்ராக்ட் பண்ற ஒரு கலர், அப்சார்ப் பண்ற ஒரு கலர். மத்த எல்லா கலருமே அப்படியே அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். ஒயிட் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ற கலர். ஸோ வந்து 2த்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால, நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணி இதுக்கான அந்த கலர் கெமிஸ்ட்ரியில இந்த மாதிரி அழகா குடுத்துடுறேன். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ பிளாக் கலர்ல டீட்டெயிலிங்கும் நம்ம குடுக்க போறோம். ஸோ பிளாக் கலர் டீட்டெயிலிங்னு வரும்போது, அங்கங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளார் எல்லாம் நம்ம முன்னாடி வரைஞ்சோம் இல்லையா? அதோட இது அப்படியே தேடி, 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 தேடி நானும் பார்த்து வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தடயங்கள் மறைஞ்சு போச்சு. அந்த லைன்ஸ் எல்லாம் மறைஞ்சு போச்சுன்னா, நீங்க எத பார்த்து வரைஞ்சீங்களோ, அத பார்த்து இந்த லைன்ஸ வந்து திருப்பி குடுத்துருங்க. சரியா? ஏன்னா அட்லாஸ்ட் நான் அத தான் பண்ணேன். ஏன்னா ரைஸ் வந்து கலரோட மிக்ஸ் ஆகி, அந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே மறைச்சிடுச்சு. ஸோ நான் என்ன வரைஞ்சேன்னு எனக்கே தெரியல. ஸோ அந்த ரீசனுக்காக இந்த மாதிரி எய்தர் 3டி கோன் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா பிளாக் கலர் பென் வந்து யூஸ் பண்ணலாம். 2த்துல எது வேணாலும் குடுத்து இந்த மாரி அவுட்லைன் குடுத்துருங்க. இல்ல பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து பிரஷ் இந்த மாதிரி பண்ணியும் நீங்க கலர் குடுத்துடலாம். வாட் எவர் இட் இஸ், பட் அவுட்லைன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அப்ப தான் பார்க்கறதுக்கு இது ரொம்ப அழகா இருக்கும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கார்டு எடுத்துட்டு, அதில இந்த மாரி ப்ளூ கலர்ல நான் என்ன பண்றேன்னா, ஒரு பவ் வந்து வரையறேன். இது எதுக்கு அப்டின்னா, அந்த பாஸ்கெட்ல நான் முன்னாடியே வரைஞ்சிருந்தேன் இல்லையா? அந்த பவ்க்காக தான். வீடியோ ஸ்டார்ட்டிங் பார்த்திருந்தீங்கன்னா, அந்த பவ் இருந்திருக்கும். இப்ப இந்த மாதிரி ப்ளூ கலர்ல அழகா வந்து ஒயிட் கலர்ல ஹார்ட் இன் ஷேப்ல இந்த பவ் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பார்ட் முடிச்சதுக்கு அப்புறமா சிசர் யூஸ் பண்ணி இந்த பவ் நம்ம அப்படியே கட் பண்றோம். ஸோ அழகா இத கட் பண்றீங்க இந்த கார்ட்ல இருந்து. நான் சொன்ன மாதிரியே இந்த கிராஃப்ட் பண்றதுக்கு நீங்க கார்டு ரீயூஸ் பண்ற எந்த மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அழகா பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க இந்த பவ்வ வந்து ஃபுல்லா கட் பண்ணி சிசர் யூஸ் பண்ணி எடுத்துடணும். ஸோ கம்ப்ளீட்டா கட் பண்ணதுக்கு அப்புறமா இத அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னா, பேக் சைட்ல திருப்பி க்ளூ அப்ளை பண்ணிட்டு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த பாஸ்கெட் உடைய சென்டர்ல இத ஒட்ட போறோம். ஏன்னா, அங்க தான் பார்த்தீங்கன்னா எம்ப்டியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நம்ம இத ஒட்டிடுறோம். அட் லாஸ்ட் ரொம்ப கியூட்டான ஒரு ரைஸ் வச்சு ரீயூஸ் பண்ண கார்டு ஐடியாவோட இந்த அழகான வால் அண்ட் ஹோம் டெக்கர் இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னோட வால்ல இத ஒட்டியாச்சு. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? ஸோ உங்க வீட்லயும் இதே மாதிரியே நீங்க பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் பண்ணுங்க, ஹேப்பியா இருந்தாலும் பண்ணுங்க. இந்த கிராஃப்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எனக்கு சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க வீட்ட அழகா டெக்கரேட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல இன்னும் சூப்பரான ஐடியாவோட உங்கள சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன என்கரேஜ் பண்றதுக்காக இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.